ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீ பேசிக்கான கிளாஸஸில் வெல்கம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணலான்ட்டு. ஸோ ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, இன்னும் மற்ற யூபிஎஸ்சிக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸுமே வந்து நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து எந்தெந்த புக்குமேன்ட்டு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். ஏன்னா இந்த யூபிஎஸ்சிக்கான சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ளஸ் யூபிஎஸ்சியுமே வந்து டிஃபைன் பண்ணல இவ்வளோ சிலபஸ்ஸு இவ்வளோ புக்கு நீங்கள் வந்து படிக்கணும்னுட்டு. ஸோ அதனால் நம்ம ஒரு லிமிட்டட் சோர்ஸ் வச்சு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லிமிட்டட் சோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம சேனலில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து அதோட கண்டினியூ வீடியோ இது. ஸோ நீங்கள் வந்து யாருன்னா நியூ வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா இது வந்து நான் ரேண்டமாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த சேனலில். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இம்பீரியல் சோலாவோட கண்டினியூ வீடியோஸ் இது. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் கிட்டத்தட்ட 2 பார்ட் நினைக்கிறேன் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து அதோட 3rd பார்ட். இது இம்பீரியல் சோலாவோட இது 3rd பார்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெடிவல் கிட்டத்தட்ட மெடிவல் வந்து பார்த்துட்டு இருக்கோம். மெடிவல் கம்ப்ளீட் ஆனவுடனே மாடர்னுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஃபுல் ஒரு ஃபவுண்டேஷன் சீரீஸை வந்து நம்ம இந்த யூடியூப்லேயே வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ சடனாகவே லைக் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபுல் கிளாஸ் பாருங்கள். உங்களுக்கு வந்து அது புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணுறதால எனக்கும் தெரிய வரும், ஓகே இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, அதில் இவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சொன்னது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ வாங்க. ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இம்பீரியல் சோலாவில் வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்ட்டு வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து இம்பீரியல் சோலாவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து இங்கே சீன் போட்டுக்கிறேன். ஸோ சோலா எம்பையர். ஸோ சோலா எம்பையரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி பார்த்தோம். நம்ம பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி பார்த்தோம், ப்ளஸ் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுமே வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இன்னும் நம்ம என்னென்ன பார்க்க வேண்டியது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம இன்னும் எக்கனாமி பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா மெயின் இம்பார்ட்டண்ட் எக்கனாமி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் பீரியடில் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் பீரியடில் இருந்து ரிலீஜியன் ப்ளஸ் உமனோட ஸ்டேட்டஸ் எதனா கொடுத்துருந்தாங்கன்னா அதுவுமே நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியும் பார்த்துட்டோம், அட்மினிஸ்ட்ரேஷனுமே வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம மெயினாக வந்து பார்க்கக்கூடியது எக்கனாமி வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நான் வந்து இங்கே ஒரு ட்ரையாங்கல் வரைகிறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கல். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் எம்பையர்னு போடுறேன். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான எம்பையருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட் வேணும். ஸ்டேட்னா கிங், பவர்ஃபுல் கிங் வேணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷனுமே வேணும், பவர்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன். அது கூட எக்கனாமி வேணும். வித்தவுட் எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா எம்பையருமே வந்து பில்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அந்த எம்பையரை வந்து தாக்கி பிடிக்கணுன்னா உங்களுக்கு வந்து இன்கம் வேணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி ப்ராப்பராக டெவலப் ஆனால் தான் நீங்கள் வந்து டேக்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்கம் ரெவன்யூ வந்து நீங்கள் இது பண்ண முடியும். ஸோ இன்கம் விட ரெவன்யூன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ அர்த்த சாஸ்திராவில் கூட வந்து பார்த்திங்கன்னா சாணக்கியா இல்லைன்னா நம்ம கௌட்டல்யான்னு சொல்லலை. ஸோ அவங்களுமே அதை தான் மென்ஷன் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ எக்கனாமின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம வந்து எக்கனாமி சோலாஸோட எக்கனாமி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம லைட்டாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி, அட்மினிஸ்ட்ரேஷன் ஹிஸ்ட்ரி, இதை வந்து நம்ம ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறத விட அதோட பார்ட், இந்த சோலா எம்பையரோட பொலிட்டிக்கல் பார்ட்டோ அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டோ நம்ம பார்த்தோம்ல, அதை வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பார்த்தோம், இந்த மாதிரி விஜயால சோலா வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டர்ன்ட்டு நம்ம பார்த்தோம். இவங்க தான் வந்து தஞ்சாவூர் சிட்டியை வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சங்கம் ஏஜில் பார்த்தோம்ல நம்ம சோலாஸ். ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிளைம் பண்ணுறாங்க, அவங்க சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஆன்செஸ்ட்ரியை வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறமாவுமே வந்து பார்த்திங்கன்னா பரண்டகாவன், கொலுண்டுங்கா, ஸோ இந்த மாதிரி நிறைய ராஜாங்க பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மெயின் 2 ராஜாங்க பார்க்க வேண்டியது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஃபவுண்டர். ஸோ ஃபவுண்டர் ஒருத்தர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், விஜயால சோழா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேந்திரவன். ஸோ இவங்க 2 பேர் மட்டும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யூபிஎஸ்சி பர்பஸ்க்கு. ஓகேவா? ஏன்னா யூபிஎஸ்சி வந்து ரொம்ப டெப்த்தாகவும் போகாது. அதே மாதிரி எப்போ டெப்த்தாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா எதனா நியூஸில் எதனா ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை கேட்கும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோலா எம்பையர் ரிலேட்டடாக வந்து நியூஸில் எதனா வருதுன்னா அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். அது ரிலேட்டடாக வந்து எதனா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கும்.
மற்றபடி வந்து நான் சொல்கிறல அந்த அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினா போதும். ஸோ நம்ம வந்து என்ன பார்த்தோம், ராஜராஜா வந்து இந்த டெம்பிள் கட்டினாங்கன்னுட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து சீக்கிரம் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ மெயினாக வந்து எம்பையர் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜா ராஜேந்திர ஒன்றுமே வந்து எம்பையர் பில்டிங் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ ராஜேந்திர வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீ விஜய் எம்பையர், சைலேந்திர டைனஸ்டி இருக்குல்ல, சைலேந்திர டைனஸ்டி ப்ளஸ் கதரம். ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெடிஷன் கான்குவெஸ்ட் வந்து பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம இவ்வளோ தான் பார்த்தது. அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கிங்கு பற்றி நம்ம பார்த்தோம். கிங்கோட போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெரிடேட்ரின்ட்டு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ப்ளஸ் இவங்க வந்து சஃபிக்ஸ், தேவான்ற சஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா காடோட லெஜிட்டிமசியை வந்து கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். பிராமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ரனைஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ராஜ்குரு வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ராஜ்குருன்ற போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேட்டர் வேதிக் பீரியட்லேருந்தே நம்ம பார்க்கலாம். லேட்டர் வேதிக் பீரியட்லேருந்தே இந்த ராஜ்குரு போஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான போஸ்ட்டாக இருந்துச்சு. ராஜாங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது, இந்த ராஜாங்களுக்கு வந்து இந்த பூஜை பண்ணுங்க, அந்த பூஜை பண்ணுங்க. ஸோ அட்வைஸ்னால் இந்த சாக்ரிஃபைஸ் பூஜை ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம சவுத்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராமன்ஸ் வாஸ் சீன் டு என்ஹான்ஸ் தேர் ப்ரெஸ்டீஜ் அண்ட் லெஜிட்டிமசியை வந்து பார்த்தாங்கன்ட்டு நம்ம பார்த்தோம். ஆர்மிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க நேவி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்ட்டுலாம் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோவியன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பார்த்தோம். லோக்கல் ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர், சபா, ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊரார், சபையார், நட்டார், நகரட்டார். ஸோ அதுக்கெல்லாம் டீட்டெயிலாகவும் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி. ஸோ ஊரை வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசம்பிளின்ட்டு நம்ம பார்த்தோம். அதே சபா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிராமன்ஸ்க்காக வந்து லேண்ட் செட்டில்மெண்ட் இது கொடுத்துருப்பாங்கல்ல கிஃப்டாக. ஸோ அங்கே கண்ட்ரோல் பண்ணுற அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சபையாருன்னு சொல்லுவோன்னுட்டு நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த உத்தர்மேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் பற்றி நம்ம பார்த்தோம். நகரட்டார் பற்றி நம்ம பார்த்தோம். இங்கே வந்து ட்ரேடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு. ஸோ கில்ட்ஸ் பற்றியுமே நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரி மணி கிராமம், அப்புறமா ஐயா ஹோலு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நட்டார் பற்றி நான் உங்களுக்கு வந்து நான் சொன்னேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம எக்கனாமி பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம திருப்பி ரிவிஷன் பண்ணணும், அப்போ தான் ஞாபகம் வரும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா நானும் வந்து ரிவிஷன் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் பண்ணிகிட்ருக்கேன்ல, திருப்பி நானும் ரிவிஷன் பண்ணுவேன். ஏன்னா எனக்கும் இது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து கஷ்டம் தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சிலருக்கு ஒரு சாப்டர் ஈஸியாக இருக்கும், ஆனால் இன்னொரு சாப்டர் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியில் எல்லாமே வந்து நம்ம ரிவிஷன் பண்ணோம், நம்ம வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. யூபிஎஸ்சி வந்து பேட்டர்ன் வந்து எப்போ வேணால் மாற்றிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம டிஎன் புக் மட்டும் இப்போதைக்கு நம்ம எடுத்துகிட்டு ரிவிஷன் பண்ணலாம். அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு இந்த புக்லேயுமே காமிக்கிறேன். ஸோ இது பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சதீஷ் சந்திரா புக்கு. ஸோ இதுலேயுமே நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதுலேயுமே நம்ம வந்து பார்க்க போனால் எல்லாமே சேம் காமனாக தான் இருக்குது. 1-2 விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக இதில் கொடுத்துருக்காங்க இந்த சாப்டரில். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிஎன் புக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து எக்கனாமி வந்து நம்ம பார்க்கலாம், இம்பீரியல் சோலாவோட எக்கனாமி எப்படி இருந்துச்சுன்னுட்டு. அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் இம்பீரியலோட மீனிங் தெரிஞ்சிருக்காது. ஸோ இம்பீரியல் நம்ம எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கான்குவெஸ்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அக்வயர் பண்ணலாம். இப்போ லேண்ட் டெரிட்டரி வந்து நம்ம கான்குவெஸ்ட் மூலமாக அக்வயர் பண்ணால் அது வந்து நம்ம இம்பீரியல்ன்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ எக்கனாமியில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அக்ரிகல்ச்சர் தான். ஓகே, எக்கனாமியில் ஏன்னா மெயினாக வந்து அக்ரிகல்ச்சர் வந்து சர்ப்ளஸாக க்ரோ பண்ணணும் மெயினாக. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரிவரை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கினாங்க. மெயினாக வந்து இரிகேஷன் பண்ணாங்க, டேங்க், வெல், ஸோ எல்லாமே கேனல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸ் ஆனால் தான் நம்ம மற்ற விதமான ட்ரேடுமே வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஆகும். ஏன்னா மெயினாக ஒரு ஃபுட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எந்த ஒரு என்ன சொல்கிறது மாடர்ன் எக்கானமிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸ் இருக்கணும். அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மற்ற விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா லேண்டு டேக்ஸுமே வந்து இவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா புறவரி. ஓகேவா? புறவரை
திணை காலம். ஸோ நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ண மாட்டேன், நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதோட சீஃப், இந்த லேண்ட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா, அவங்களோட சீஃப் பேருமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைட்டில் இருக்கும்ல, ஸோ அந்த பொசிஷன் பேருமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லேண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ராப்பராக சர்வே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய ஹிஸ்ட்ரியில் வந்து பார்ப்போம் இந்த மாதிரி லேண்ட் சர்வே வந்து பண்ணிடுது. ஸோ லேண்ட் சர்வே பண்ணி இப்போ அந்த பர்டிகுலர் லேண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸை கேல்குலேட் பண்ணுறது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் அண்டர்டுக் எக்ஸ்டென்சிவ் லேண்ட் சர்வே. ஸோ இதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் சர்வே கூட வந்து பார்த்திங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த சர்வே லேண்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதுக்குமே வந்து பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பேரெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் இங்கே மார்க் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து நான் ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்களே இதை வந்து படிச்சிங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து இப்போ கேட்குறது இல்லை அவ்வளோ. ஏன்னா யூபிஎஸ்சி வந்து ரொம்ப டெப்த்தாலாம் போகாது, இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வேண்டியது தான் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி கேட்கும். இது வந்து நம்ம டிஎன் புக்காக இருக்கிறதால இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஎன் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக. ஸோ யூபிஎஸ்சி வந்து கொஞ்சம் டவுட் தான் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. பட் நீங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க படிச்சிருப்பாங்க, ஈஸியாக வந்து ஒரு சில விஷயத்த ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து படிக்கல, ஸ்கூல் டைம்லேயுமே நான் வந்து படிக்கல. அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, இது வந்து 11th ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, ஸோ 11th ஹிஸ்ட்ரி எடுத்துருக்கிறவங்க தானே படிச்சிருப்பாங்கன்னுட்டு. ஸோ எனக்கு வந்து இதுக்கு ப்ரொனவுன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த சாப்டரில். நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது. ஓகே, ஒரு வாட்டி லைட்டாக பார்த்துக்குங்க அந்த பேரெல்லாம் என்னன்னுட்டு. பட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை இதெல்லாம். ஓகேவா? ஸோ நான் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு வந்து நான் சொல்கிறேன் நான். ஸோ லேண்ட் யூனிட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த யூனிட்ஸ் மெஷர்மெண்ட், அந்த லேண்ட் மெஷர் பண்ணுறாங்களே யூனிட்ஸ், ஸோ அது பேர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும். இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க, இது வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் குழி, மா, வெளி, பட்டி, பதகம் எக்ஸட்ரா. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாமே வந்து லேண்ட் மெஷர்மெண்ட்டோட யூனிட். இது டேக்ஸ் கலெக்டட் இன்க்ளூடட் இறை, கனிக்கடன். ஸோ இது வந்து கேட்குறது வந்து கொஞ்சம் டவுட் தான், பட் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா யூபிஎஸ்சி வந்து நம்ப முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படி கொடுத்துடலாம், இந்த மாதிரி இறை, கனிக்கடன், இறை கட்டின கனிக்கடன். ஸோ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்னன்ட்டு வந்து கேட்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னு சொல்லிடலாம், இதெல்லாமே வந்து எதனா லேண்டோட பேருன்னு சொல்லலாம். இதெல்லாமே வந்து என்ன சொல்லலாம், அக்ரிகல்ச்சர் டேக்ஸுன்னு சொல்லிடலாம். ஸோ இல்லை இதெல்லாமே வந்து டேக்ஸுன்னு சொல்லாமல் இதெல்லாமே வந்து எதனா ஒரு நேம்னு சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்துக்குங்க லைட்டாக. ஏன்னா ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஸோ நீங்கள் லைட்டாக பார்த்துக்கிறது வந்து நல்லது தான். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம் குடிமை. ஸோ இது குடிமை வந்து லைட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடிமை வாஸ் பெய்டு பை த கல்டிவேட்டிங் டெனன்ட்ஸ். ஸோ டெனன்ட்ஸ்னால் இந்த ஒர்க் பண்ணுவாங்கள்ல மற்றவங்க லேண்டில். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டல் டைப் மாதிரி. ஓகே, ஸோ அவங்கள வந்து நம்ம டெனன்ட்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ குடிமை, ஸோ குடிமைன்ற டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கல்டிவேட்டிங் டெனன்ட் கிட்டேருந்து வாங்குவாங்களாமா. த டேக்ஸ் ரேட் வார் ஃபிக்ஸ் டிபெண்டிங் ஆன் த ஃபர்டைல் ஆஃப் த சாயில். ஸோ நான் சொன்னல லேண்டோட சர்வே பண்ணி அந்த லேண்டை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓபட்டி வேர் லெவிட் அண்ட் கலெக்டட் பை த கிங் அண்ட் லோக்கல் சீஃப். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் பார்த்துங்க, கிங் அண்ட் லோக்கல் சீஃப் வந்து இதை கலெக்ட் பண்ணுவாங்களாமா. இப்போ டேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா கைண்டாகவும் வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்களாமா சோலாவோட எக்கனாமியில். ஸோ கைண்டானா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ கேஷாக பே பண்ண முடியலன்னா அவங்ககிட்ட இருக்கிற பொருளை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆச்சு. ஸோ அது இந்த ப்ரொடியூஸை வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸாக வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது பேர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இறை கட்டின நெல். ஸோ இதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வேர்டு சிம்பிளாக ஒரு வேர்டு எடுத்துகிட்டு யூபிஎஸ்சி வந்து இது என்னன்னுட்டு 4 ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கொஞ்சம் டேக்ஸ் பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பேடி ஆஸ் ஏ டேக்ஸ் வாஸ் கலெக்டட் பை யூனிட் கால்ட் கலம். ஸோ பேடியை வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸாக கைண்ட் டேக்ஸாக வந்து வாங்கிட்டு இருந்தாங்களே. ஸோ அதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கலம் ஆமாம், அப்படின்னா 28 kg. ஸோ ராஜராஜா 1 ஸ்டாண்டர்டைஸ் த கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ். ஹீ கலெக்டட் 100 கலம் ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் 1 வெளி. ஸோ இப்போ நீங்கள் இந்த பேடியோட யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கலம். ஓகே, கைண்டாகவும் இவங்க டேக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ மெயினாக வந்து குடிமை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த டேக்ஸ் இருக்குல்ல, இறை,
கனி கடன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் கொஞ்சம். அதே மாதிரி இந்த யூனிட்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த யூனிட்லேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட இரிகேஷன் பார்க்கலாம். எதுக்காக இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் சர்ப்ளஸ் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர்லேருந்து நிறைய டேக்ஸ் ரெவென்யூ இவங்க வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வாட்டர் சப்ளை எல்லாம் வேணும்ல. ஸோ இவங்களோட இரிகேஷனுமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இரிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே தான் சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்கலாம் இந்த பேராலையும். மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ரெவென்யூ பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து தான் வருது அப்படின்ட்டு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க மெயினாக வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் வட்டி வயக்கால்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல், இந்த வாட்டர் சப்ளை பண்ணுறாங்களே, ஸோ அது ஒரு சேனல் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வட்டினா வந்து பார்த்திங்கன்னா இப்படி நார்த் டு சவுத் வாட்டர் சப்ளை ஆகிறது. அதே வயக்கால்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வெஸ்ட்லேருந்து சவுத்துன்ட்டு சொல்லியிருக்காங்க. காமனாக வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டருமே இவங்க வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ரெயின் வாட்டருமே ஸ்டோர் பண்ணி அதை வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் மாதிரி வந்து யூபிஎஸ்சி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரெயின் வாட்டரை வந்து யூஸ் பண்ணாங்க அக்ரிகல்ச்சருக்கு ஸ்டோர் பண்ணின்னுட்டு. ஸோ நிறைய கேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிங் குயின்ஸ் காடோட நேமில் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க வச்சுருக்காங்க நிறைய சேனல்ஸ்க்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பேரெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க, ஏன்னா யூபிஎஸ்சி அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி இதை கேட்காது. ஸோ இதில் வந்து ஒரு இரிகேஷன் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ராஜேந்திர சோழன் வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு எம்பேக்மெண்ட்டை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அது பேர் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜலமாயா ஜெயஸ்தம்பம். ஸோ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பில்லர் ஆஃப் ஏ விக்ட்ரி இன் வாட்டர். ஸோ வாட்டரோட விக்ட்ரின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதை நோட்டீஸ் பண்ணது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்பரூனி. ஸோ இப்போ அல்பரூனி யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஃபாரின் ட்ராவலர். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது வந்து நம்ம ஹுவன்சாங், ஃபாஹியான், ஸோ இவங்க பேரெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, சைனீஸ் ட்ராவலர். ஸோ அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரப் ட்ராவலர். இவங்க வந்து அரப் ட்ராவலர் அல்பரூனி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு இந்த கிளிம்ஸ் ஆஃப் ஏ வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து நம்ம டிஎன் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிஎன் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக டாப்பிக்கை வந்து டிவைட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி சோலா வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து எதனா கொஷின் வந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஏன்னா இவங்க டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்களே, அது ஒரு பெனிஃபிட் வந்து நம்ம டிஎன் புக்கில் இருக்குது. ஸோ இப்போ வாட்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வாட்டர் வந்து சப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ரைட்ஸ் எல்லாம் கூட வந்து இவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா த அலாட்மெண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ அந்த அலாட்மெண்ட் ஆஃப் வாட்டர் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீவேர்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்குங்க, நான் வந்து ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நான் வந்து நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க இது, ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து இப்போ இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டிங்கன்னா மேபி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டாக பார்த்துக்குங்க. நம்ம டிஎன் புக்கில் என்ன இருக்கோ அது வந்து ஒரு வாட்டி நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா பார்க்க போனால் இந்த ஒரு சில அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சொல்கிறதில்ல, ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. நானே வந்து பார்த்துருக்கேன், நோட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் அதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம சொன்னால் இதாகிடும். ஸோ கிளாஸை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த பெய்டு கோர்சஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து எந்த மாதிரியான நோட்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து அதில் மென்ஷன் ஆகிருந்துச்சு அப்படின்ட்டு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லூயிஸ் கேட் மூலமாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ காமன்லி ஓன்டு வில்லேஜ் டேங்க் வாஸ் கால்ட் அஸ் எங்கல் குளம். ஸோ இதுவும் ஈஸி. இது நீங்கள் வந்து தமிழ்லே இதுக்கான மீனிங் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் லேபர் பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீன்ஸ் அந்த லேபருக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணுன்னுட்டு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் வெட்டி அண்ட் அம்மஞ்சி. ஸோ வெட்டி அண்ட் அம்மஞ்சி வேர் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீ லேபர். ஸோ ஞாபகம் வச்சுங்க, நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் விஷ்டி, குப்தா எம்பையர் படிக்கும்போது விஷ்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த லேபருக்கு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இது சோலாஸில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி அண்ட் அம்மஞ்சி. ஸோ இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி விஷ்டி வந்து கேட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இராயம் விச் வாஸ் யூட்டிலைஸ்ட் ஃபார் ரிப்பேரிங் இரிகேஷன் டேப். ஸோ ஒரு டேக்ஸ் வந்து இவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டேக்ஸ் பேர் வந்து இராயம். ஸோ இப்போ இதுவுமே இம்பார்ட்டண்ட், இது வந்து இம்பார்ட்டண்ட். நான் வந்து எது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா அது வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இராயம் இது வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் குரூப் நோன் ஆஸ் ஓகே, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷில் படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து லைட்டாக படிச்சுக்கோங்க, பட் அவ்வளோ இது இம்பார்ட்டண்ட் இல்லை. ஓகேவா? எ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ வேர் இன் சார்ஜ் ஆஃப் குலம் வாஸ் கால்ட் அஸ் குலட்டார். இதுவுமே வந்து யூபிஎஸ்சி அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாது. நீங்கள் ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ட்ரேடு பற்றி பார்க்கலாம். இப்போ அக்ரிகல்ச்சர் வந்து சர்ப்ளஸாக டெவலப் ஆச்சு. ஸோ சர்ப்ளஸாக டெவலப் ஆனால் என்ன ஆகும்? வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ வியாபாரம் ட்ரேடு வந்து நடக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராப்பராக நடந்துச்சுன்னா இப்போது மார்க்கெட்டில் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது, வெஜிடபிள் ஃபுட்டெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இப்போ வியாபாரம் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வியாபாரம் பண்ணி மணி வாங்கினாங்கன்னு நினச்சிக்க மணி. ஸோ மணி இல்லைன்னா எக்ஸ்சேஞ்சில் ஸோ அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து என்ன கிடைக்கும்? இப்போ எக்ஸாம்பிள் இவங்க ஒரு பாட் பண்ணாங்கன்னு நினச்சிங்க. ஸோ இப்போ அந்த பாட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபுட்டுக்காக. ஸோ அது ஃபுட்டை வந்து அவங்க கொடுக்கணுன்னா சர்ப்ளஸாக இருக்கணும். அவங்க சர்ப்ளஸாக இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சுமே நடக்கும். ஸோ சர்ப்ளஸாக இருந்தால் ட்ரேடுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் இன் அக்ரிகல்ச்சர் ஆஸ் வெல் ஆஸ் ஆர்டிசனல் ஆக்டிவிட்டீஸ் லெட் டு ட்ரேட். ஸோ இது ரெண்டுமே நடந்ததால் என்னாச்சு? வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஃபார் கூட்ஸ். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஃபார் கூட்ஸ் பார்ட்டர் சிஸ்டம்ன்ட்டு நம்ம சொல்லல, அதுவுமே இவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. போக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராஃபிட்டுக்காக வந்து பண்ண ஆரம்பிக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நார்த்தில் அந்த டைமில் பரவி இருந்துச்சு, பட் சவுத்தில் வந்து பரவாமல் இருந்துச்சு. பட் இந்த சோலாஸ் எம்பையர் இம்பீரியல் சோலாஸ் இருக்குல்ல, ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா சவுத்துக்குமே வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சாமா. ஸோ சவுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்காக வந்து வியாபாரம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ 2 கில்டு பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் அஞ்சு நட்டார். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்ல நட்டார், நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம் மணி கிராமட்டார். ஸோ 2 டைப் கில்டு பேர் சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அஞ்சு நட்டார், நெக்ஸ்ட் வந்து மணி கிராமட்டார். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த 2 பேருமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ அஞ்சு நட்டார் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இவங்க வெஸ்ட் ஏஷியன் சைட்லேருந்து வரக்கூடிய வெஸ்ட் ஏஷியன் ஏஷியா சைடு கோஸ்ட் இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து வரக்கூடியவங்க இவங்க வெஸ்ட் ஏஷியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்க்ளூடிங் ஜூயிஸ், கிறிஸ்டின், முஸ்லீம். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நட்டார். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து மெரிடைம் ட்ரேடர்ஸ். இவங்க வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிருந்தாங்க. அதே மணி கிராமட்டார் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இவங்க இன்டர்லேண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணக்கூடியவங்க. இவங்க உள்ளே இன்டீரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 குரூப்புமே வந்து பார்த்திங்கன்னா மர்ஜ் ஆகிட்டு கில்டு ஐயாஓலேன்ற கில்டு அண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஐயாஓலே பற்றி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஐயாஓலேனா இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கில்டு, இவங்க பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஐஹோலேன்ற இடம் ஐஹோலே. ஸோ அது வந்து இவங்க பேர்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஹோலேன்ற இடம் வந்து வந்துச்சு, கர்நாடகாவில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் இங்கே நீங்கள் பார்க்கலாம் 500வர். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கில்டு, இவங்க வந்து மெயினாக மெரிடைம் ட்ரேடை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம்மா. இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேரெல்லாமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பேரெல்லாம் வந்து யூபிஎஸ்சி வந்து கேட்காது, இந்த லொக்கேஷன் பேரெல்லாம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். கூட்ஸ் வேர் கேரிட் ஆன் பேக்ஸ், அனிமல்ஸ் அண்ட் போட்ஸ். ஸோ காமனாக வந்து கூட்ஸ் வந்து கேரி வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் மூலமாக, போட் மூலமாக வந்து இவங்க கேரி பண்ணிகிட்டு இருந்தாங்களாம்மா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. சாண்டல்வுட் இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து லைட்டாக ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்குங்க என்னென்ன வந்து எக்ஸ்போர்ட் இருந்துச்சுன்ட்டு. இதுவும் வந்து கேட்குறதுக்கு வந்து கொஞ்சம் கம்மி சான்ஸ் தான், பட் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பற்றியுமே கொடுத்துருக்காங்க, இங்கே நீங்கள் பார்க்கலாம். இதுவுமே நீங்கள் பாருங்கள். ட்ரேடர்ஸ் ஆல்சோ டுக் இன்ட்ரெஸ்ட் இன் இரிகேஷன் அஃபேர்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடர்ஸ் வந்து இரிகேஷன் ரிலேட்டடான ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணியிருக்காங்களாம்மா. இங்கே நீங்கள் பார்க்கலாம், அதை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. வலன்சியர் எ குரூப் ஆஃப் ட்ரேடர் ஒன்ஸ் டக் அண்ட் இரிகேஷன் டேங்க். ஸோ ஒரு இரிகேஷன் டேங்கை கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க கட்டி கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம எக்கனாமி வந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த சாப்டரில் வந்து லைட்டாக இந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது அவ்வளோதான். ஸோ சொசைட்டி அப்புறமா ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சொசைட்டி வந்து மெயினாக அக்ரேரியன் சொசைட்டியாக இருந்துச்சுன்ட்டு நம்ம பார்த்தோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஹோல்டிங், லேண்ட் வச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்டேட்டஸ் வந்து கிடச்சிட்டு இருந்துச்சு. பிராமன்ஸ் லேண்ட் ஹோல்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மதேயா கிழவர்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பிராமன் லேண்ட் ஹோல்டர்ஸை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெம்பிளுமே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. டெம்பிள் மீன்ஸ் டெம்பிளுக்கான லேண்டு, இப்போ டெம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்டை வந்து கிஃப்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து தேவதானான்ட்டு வந்து நம்ம சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ்லேருந்து எக்ஸாம்டட், ஞாபகம் வச்சுக்கோங்க. டெம்பிள்ஸ் பிகம் த ஹப் ஆஃப் ஏ செவரல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ இதுக்கான மீனிங் வந்து உங்களுக்கு சின்னதாக தெரியும், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெம்பிள்னால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள், அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க இருக்கும் அதை சுற்றி. ஸோ அதை சுற்றி பார்த்திங்கன்னா வியாபாரம் நடக்கும். ஸோ இப்போ கூட நீங்கள் பெரிய பெரிய டெம்பிளுக்கு போங்க, அதை சுற்றி எவ்வளோ கடை இருக்கும், அதை சுற்றி எவ்வளோ வியாபாரம் நடக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு டெம்பிள் வந்து ஒரு ஹப்பாக இருக்கும். ஒரு டெம்பிள் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டியே, ஒரு வில்லேஜே வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகும். சிட்டியில் ஒரு வில்லேஜே வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகும். ஸோ டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஒரு சோஷியல் கேதரிங்காக கூட வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு டெம்பிள்ஸ் இந்த ஃபெஸ்டிவல் டைமில், எல்லா டைம்லையுமே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேலன் வகை. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கல் வரைஞ்சிக்கிறேன், ட்ரையாங்கல். ஸோ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிங்கு, ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பிராமின்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலன் வகை இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, வேலன் வகை. ஸோ இவங்க எல்லாமே வந்து லேண்ட் ஹோல்டர்ஸ், எல்லுன்னு போடுறேன், லேண்ட் ஹோல்டர்ஸ் வேலன் வகை. ஸோ இவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லெஸ் லேபர், லேண்ட் இல்லாதவங்க, லேண்ட்லெஸ் லேபர். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வருவாங்க. ஸோ சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிவைடாக இருந்துச்சு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் வேலன் வகை வில்லேஜ் வேர் பிளேஸ் நெக்ஸ்ட் இந்த சோஷியல் ஹைரார்கி. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் டெனன்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உலு குடின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உலு குடி, நான் வேணால் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து இதை கரெக்ட் பண்ணிங்க. ஏன்னா இது இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வேர்ட்ஸில் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கும் போது கொஞ்சம் ப்ராப்பராக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஓகே, டெனன்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லேண்ட் ஹோல்டர்ஸ் ரிட்டைன் மேல்வரம். ஸோ இதில் வந்து இந்த ஷேர் பற்றி கொடுத்துருக்காங்க, மேல்வரம் கீழ்வரம், இதுவுமே அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. லேபரர்ஸ், ஸோ லேபரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லேபரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பணி செய் மக்கள். ஸோ இதுவும் கொடுக்க மாட்டாங்க யூபிஎஸ்சியில், பணி செய் மக்கள். ஸ்லேவ்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அடிமைகள், மேபி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கொடுத்தா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. பணி செய் மக்கள், அடிமைகள், இதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே நீங்கள் வந்து ஞாபகம் இல்லைனாலும் இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணிவிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்டு மென்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து செப்பரேட், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்டு மென்ஸ், ஆர்டிஷியன்ஸ், ட்ரேடர்ஸ், இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் இருந்தாங்க. கேட்டல் கீப்பர் பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபல்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸாக வந்து இருந்திருக்காங்க, கேட்டல் கீப்பர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரிலீஜன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரிலீஜன் வந்து பார்த்திங்கன்னா புராணிக் ஹிந்துயிசம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சிவா விஷ்ணு வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய டெம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க இவங்க டைம் பீரியடில், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சோலாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷைவேட்டாக இருந்தாங்க. சோலாஸ் வேர் ஆர்டன்ட் ஷைவேட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து சிவாவை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸில் வந்து இந்த ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய இருக்குது, நம்ம டெம்பிள்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது கிட்டத்தட்ட இந்த மாய்ஸ்டில் வரையக்கூடிய பெயிண்டிங், வெட் சர்ஃபேஸ், வெட் இது இருக்குல்ல வால், ஸோ அதில் வரையக்கூடிய பெயிண்டிங்னு இப்போதைக்கு சிம்பிளாக நீங்கள் நினச்சிக்கோங்க. நான் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் இன் விச் ராஜராஜா ஒன் இஸ் போர்ட்ரேட் வித் ஹிஸ் வைஃப்ஸ் வர்ஷிப்பிங் லார்ட் சிவா இன் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரா டெம்பிள். ஸோ நம்ம தஞ்சாவூர் டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜா ஒன்னோட ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். அவங்க வைஃப்ஸ் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங். ஸோ இவங்களுக்கு வந்து டைட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா சிவா ரிலேட்டட் டைட்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிவபாத சீக்கிரம் டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டைட்டில் வச்சு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைட்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து சொன்ன 2 ராஜாங்க பேர் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ராஜராஜாவன், ராஜேந்திரவன், அதே மாதிரி ஃபவுண்டர் வந்து விஜயாலா. ஸோ இவ்வளோ பேர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன்.
ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் சிவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான காடாக இருந்துச்சு. ஸோ சிவாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐகானிக் ஃபார்மாகவும் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஃபார்மாகவும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஐகானிக் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லிங்கம் ஃபார்மில் வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நட்ராஜா ஃபார்ம்லேயுமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நட்ராஜா வந்து ஹியூமன் ஃபார்மாக வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபார்மே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திரிபுரன்டகா. இங்கே நீங்கள் பார்க்கலாம் திரிபுரன்டகா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா த டிஸ்ட்ராயர் ஆஃப் 3 மைத்திக்கல் சிட்டிஸ் ஆஃப் அஷூரா. ஸோ 3 ஃபேஸ் இருக்கக்கூடிய இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து மெயினாக சிவா வந்து பார்த்திங்கன்னா வாரியராக காமிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து லெஜிட்டிமேசியை வந்து கெயின் பண்ணுறதுக்காக அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நட்ராஜா ஆர் ஆடல் வல்லன் கிங் ஆஃப் டான்ஸ். ஸோ இதுவுமே இதோட ஐடியலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடியல் வந்து நம்ம பார்க்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிவா கேனன். ஸோ மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக கம்பைலேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருமுறைன்னு வந்து கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து யார் கம்பைலேஷன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பி ஆண்டார் நம்பி. ஸோ இப்போ இந்த பேரெல்லாம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். பட் எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக தான் இருந்துச்சு, இப்போயும் லைட்டாக டஃப்பாக தான் இருக்குது. ஓகேவா? ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட் போர்ட் புக் தான் வந்து படித்தது. நான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் புக் படிக்கல நான். அதே மாதிரி இந்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஒரு 2 டைம் தான் ரிவிஷன் பண்ணியிருப்பேன், உண்மை அதுதான். ஓகேவா? ஸோ எனக்கும் டிஃபிகல்ட் தான். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தீங்க, இப்போ கூட கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி செல்ஃப் ஸ்டடி பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது, எதனா டிப்ஸ் சொல்லுங்கன்னுட்டு. ஸோ என்ன டிப்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உட்காந்து படிங்க, நானும் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் டிப்ஸ் இருந்துச்சுன்னா எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணி கிளியர் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் டிப்ஸே இல்லை. ரியாலிட்டி அதே தான். இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா நானும் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ படிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்ஸு. மெயினாக வந்து நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணோன்ற ஒரு மோட்டிவில் வந்து நம்ம படிக்கணும், நாலேஜை வந்து கற்றுக்கணும். நான் இல்லைன்னு சொல்லலை, நாலேஜை வந்து நம்ம லிமிட்டடாக கற்றுக்கணும். எக்ஸாம் பேட்டர்னை வந்து அனலைசிஸ் பண்ணி அந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணோம். ஏன்னா இது மட்டும் நான் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கினேன். ஏன்னா நாலேஜ் கெயின் பண்ணணும், நாலேஜ் கெயின் ஆகிட்டா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப நம்ம டைம் வந்து வீண் பண்ணிவிடுவோம். ஸோ லிமிட்டட் நாலேஜை எடுத்துகிட்டு அந்த லிமிட்டட் நாலேஜ்லேருந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த எக்ஸாமோட ஒரு ரூல். ஓகேவா? ஸோ வாங்க, ஸோ அந்த லிமிட்டட் நாலேஜும் லிமிட்டட் பீரியடுக்குள்ளே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். பீரியடுமே வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? வித்தின் நம்ம 1 இயர்க்குள்ளே 1.5 இயர் மேக்ஸிமம் 2 இயர்க்குள்ளே வந்து நம்ம சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷனுக்குமே வந்து ஒரு அட்டெம்ப்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ தான் வந்து நம்ம இது பண்ண முடியும். ஸோ அதனால் மேபி இதை வந்து இந்த சாப்டரெல்லாம் ஆல்ரெடி ஸ்கூலில் யாருன்னா ஹிஸ்ட்ரி எடுத்து 11th படிச்சிருப்பீங்களா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். மற்றபடி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்தான். ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த கீவேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டஃப்பாக இருக்குது. பட் நம்ம போக வந்து இதை நம்ம கற்றுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஓடுவர் அண்ட் படிகம் பாடுவர் வேர் அப்பாயிண்டட் டு சிங் இன் த டெம்பிள்ஸ் டு ரிசைட் திருமுறை டெய்லி இன் த டெம்பிள் ப்ரெமிசஸ். ஸோ டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங் பண்ணுறவங்க, டான்ஸர் எல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து சொன்னேன் டெம்பிள் வந்து ஒரு ஹப்பாக இருந்துச்சு. ஒரு டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மல்டிபிள் இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிகிட்டு இருந்துச்சு டெம்பிள். ஸோ நம்ம பார்க்கலாம், அது ரிலேட்டடாக பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் வேர் டெடிகேட்டட் ஃபார் சர்வீஸ் ஆஃப் எ காட். ஸோ கேர்ள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா டெம்பிளுக்கு வந்து தானமாக வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவுமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலோசாஃபியுமே வந்து இது பண்ணியிருக்காங்க, சைவ சித்தாந்த ஃபிலோசாஃபி, ஞாபகம் வச்சுக்க. அதே மாதிரி இன்னொரு பேர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது, சிவஞான போதம். நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து யார் கம்போஸ் பண்ணது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மைகாந்தர். ஸோ இந்த பேர் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க. பேர் வேணால் நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கலாம், பட் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்க, உங்களுக்கு வந்து அது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா. ஸோ இதே டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா டசல்ஸுமே வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா சோலாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷைவேட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவா வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருந்ததால்
விஷ்ணு ஃபாலோவர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா டசலுமே வந்து ஏற்பட்டுட்டு இருந்துச்சு இந்த டைம் பீரியடில். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் லைனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்ரீ ராமானுஜர் லிவிங் த சோலா கண்ட்ரி ஃபார் மேல்கோட்டை இன் கர்நாடகா. ஸோ இந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா ராமானுஜருமே வந்து பார்த்திங்கன்னா லீவ் தமிழ்நாடு விட்டு கர்நாடகாவுக்கு போனதாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டெம்பிள்ஸ் பற்றி வந்து நம்ம பார்க்கலாம் மெயினாக. ஸோ டெம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வராங்க மெயினானா, இவங்க வந்து நிறைய டெம்பிள்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. இவங்க வந்து மல்டிபிள் டெம்பிள்ஸ் கட்டியிருக்காங்க. ஸோ இதில் ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டெம்பிள், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மெயினாக வந்து நம்ம ஆர்கிடெக்சர், ஸ்கல்ப்சர், பெயிண்டிங், ஐகோனோகிராஃபி, சோலா ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த டெம்பிளில் வந்து நம்ம பார்க்கலாம். டெம்பிள் பிகம் த ஹப் ஆஃப் ஏ சோஷியல், எக்கனாமிக், கல்ச்சரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஒரு டெம்பிள் தான் வந்து மெயினாக ஒரு சோஷியல், எக்கனாமிக், கல்ச்சரல், பொலிட்டிக்கல் எல்லா விதமான ஆக்டிவிட்டிக்குமே இருந்துச்சு. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஆமாம் எப்படின்னுட்டு. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த எவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் க்ரீக்ஸை எடுத்துக்கங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு சில விஷயம் வந்து லாஸ்ட் ஆகிருக்கு. பட் நம்ம ஹிந்துவிசம் வந்து இன்ன வரைக்கும் லாஸ்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கான மெயின் ரீசனே வந்து டெம்பிள் தான். ஸோ அந்த டெம்பிள், இப்போ நான் இங்கே வந்து ஒரு டெம்பிள் வரைகிறேன். ஸோ இது வந்து ஒரு டெம்பிளோட பவுண்ட்ரின்னு நினச்சிக்கங்க. ஸோ இப்போ உள்ளே வந்து மெயின் டெம்பிள் ஷ்ரைன் இருக்குது. ஸோ அதை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே எஜுகேஷன் சென்டர் பார்க்கலாம், இங்கே வந்து நம்ம ஆர்ட் லர்னிங்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எஜுகேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் லர்னிங், டான்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியாபார ரிலேட்டடாக கூட நம்ம சம்டைம்ஸ் பார்க்கலாம், இல்லை பிரசாத ரிலேட்டடாக வந்து நம்ம சம்டைம்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டே பண்ணுறதுக்காக இப்போ பிரிலிகிரிம்ஸ் எல்லாம் வராங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான லொக்கேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இந்த டெம்பிள் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் எல்லாம் கூட ஓப்பன் பண்ணியிருப்பாங்க டெம்பிள் சுற்றி. ஸோ ஒரு வில்லேஜே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் சுற்றி செட்டில் ஆகிடும். ஸோ ஒரு டெம்பிள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ டெம்பிள்ஸ் அஃபிஷியல்ஸ், டான்சர்ஸ், மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ், பிளேயர் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் ரிலேட்டடாக இருந்தாங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிங்கை வந்து பரீட் பண்ணியிருப்பாங்கள்ல, அதை கூட வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் மாதிரி இது பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெம்பிள்ஸ் ஆஸ் ஏ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் சோஷியல் இன்ஸ்டிடியூஷனாக டெம்பிள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ சோஷியல் செலிப்ரேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து மெயினாக வந்து ஹப் ஆஃப் சோஷியல் ஸ்பேஸ் இன் ஆர்கனைசிங் சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். அதே லைனை வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரொமோட்டட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் லர்னிங், டான்ஸ், மியூசிக், பெயிண்டிங், ட்ராமா. ஸோ இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ், மியூசிக், பெயிண்டிங், ட்ராமா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் ஆகிருக்கு. ஸோ அந்த டெம்பிள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, பரதநாட்டியம். ஸோ நம்ம எல்லாம் பார்க்குறோம்ல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் வந்து ப்ரொமோட் வந்து பண்ணியிருக்கு ஜாஸ்தி. எ ப்ளே கால்டு ராஜராஜ நாடகம், ஞாபகம் வச்சுங்க, ராஜராஜ நாடகம். இது வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜா 1 பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிற ப்ளே இது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டெம்பிளில் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்களாமா. இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இது, ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஞாபகம் வச்சுக்கேன். அதே மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் கூட வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில பேரெல்லாம் கூட இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் டான்ஸ் பேர். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து லைட்டாக பார்த்துக்குங்க. ட்ரெடிஷ்னல் டான்ஸ் பேர் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேஸ்ட்ரோலர் குரூப் அப்படின்னா இந்த ரியரிங், கேட்டல் ரியரிங் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பிளுக்கு வந்து டொனேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதிலே பார்த்தோம்ல, சாஞ்சி ஸ்தூபாலையுமே வந்து பார்த்தோம்ல நிறைய பேர் டொனேஷன் பண்ணாங்க அப்படின்ட்டு புத்திசமில். அதே மாதிரி டெம்பிள்ஸ்லுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரூப்ஸுமே வந்து டொனேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நேம் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வாலில் வந்து இன்ஸ்கிரிப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆயில் ப்ரெஷர்ஸ் கால்ட் சங்கர படையர். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சங்கர படையர். ஸோ இவங்க வந்து ஆயில் ப்ரெஷர்னால் ஆயில் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க. இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள்ஸ்க்கு வந்து ஆயிலெல்லாம் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க டொனேஷனாக. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் பண்ணிடுவாங்க டெம்பிளுக்கு வந்து சர்வெண்ட்டாக, நாங்கள் வந்து டெம்பிளுக்கு வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதுவுமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இதை விட பேங்க்காக கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கு. அட்வான்ஸாக வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு வந்து எதனா
பர்ச்சேஸ் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, ஸோ டொனேஷன் மூலமாக வருதுல்ல. ஸோ இந்த மாதிரி பேங்க்காகவும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணியிருக்கு. டெம்பிள் எஜுகேஷன் சென்டராகவும் இருந்திருக்கு. வேதாஸுமே வந்து கற்றுக் கொடுத்துட்டு மியூசிக், ஆர்ட்ஸ், ஸ்கல்ப்சர், மெட்டல் ஒர்க், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பிளில் வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. டெம்பிள் அக்கௌண்ட்ஸ் வேர் ஆடிட்டட் அண்ட் ஆடிட்டர் வாஸ் கால்ட் கோயில் கணக்கு. ஸோ இதுவுமே வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. கேட்டாலும் இது வந்து நீங்கள் சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ பிரியதேஸ்வரா டெம்பிள் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், ஐகானோகிராஃபி எல்லாம் பார்க்கலாம். இதோட விமானம் வந்து பார்த்திங்கன்னா 190 ஃபீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லக்ஷ்மி, விஷ்ணு, அர்த்தநாரீஸ்வரா, பிக்ஷாதானா, ஸோ இந்த சிவாவோட ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அர்த்தநாரீஸ்வரனா சிவா, பார்வதி ரெண்டு சேமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். பிக்ஷாதானா அப்படின்னா சிவாவோட இந்த பிக்ஷு ரூபமில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ராவணா நம்ம பார்ப்போம்ல அந்த ராமாயணத்தில், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவாவோட ரூபத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். புராணஸ், எபிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம இந்த டெம்பிள் வால்ஸில் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் பற்றி வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திரவன் வந்து கட்டினாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்த்துக்கு எக்ஸ்பெடிஷன் பண்ணி மஹிபாலான்ற ஒரு ரூலர் வந்து பார்த்திங்கன்னா தோக்கடிச்சு அங்கேருந்து கங்காவிலேருந்து தண்ணியை கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் பார்த்திங்கன்னா கட்டினாங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் பிரியதேஸ்வரா டெம்பிள் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருப்பாங்க. ஸோ ராஜராஜா 1 கட்டினாங்கல்ல, ஸோ ராஜேந்திரா 1மே வந்து நானும் அதே மாதிரி கட்டுவேன், அதோட சூப்பராக அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருப்பாங்க இதை. ஸோ இவங்க வந்து ஒரு இரிகேஷன் டேங்க்குமே கட்டியிருப்பாங்க, சோழ கங்கம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது கேபிட்டல் கால்டு ஜல ஸ்தம்பா, வாட்டர் பில்லர். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காடோட ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். தாராசுர டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜா 2 வந்து கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலையுமே வந்து நம்ம இந்த பெரிய புராணா அது ரிலேட்டடாக வந்து மினியேச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. மினியேச்சர்ஸ்னால் சின்ன சின்ன ஸ்கல்ப்சர்ஸ், இமேஜஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சோலாஸ் ஆஸ் ஏ பேட்டர்ன் ஆஃப் லர்னிங். ஸோ லர்னிங் ரிலேட்டடாக வந்து என்னென்ன இதாச்சு அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சான்ஸ்கிரிட் வந்து பார்த்திங்கன்னா மெயினான லாங்குவேஜாக இருந்துச்சு. மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ், கோர்ட்டாக இருக்கட்டும், இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், மெயினாக சான்ஸ்கிரித்தை வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன் நிறைய கிடச்சிச்சில்ல, அது வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிட்ரரி ஸ்கில் வந்து நல்லா ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு. ஜனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து நாலேஜ் இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து தெரிய வருது. இந்த டைம் பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணமே வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ கம்பனுமே வந்து பார்த்திங்கன்னா சோலா கோர்ட்டில் இருந்தாங்க அப்படின்ற இது கூட ஒரு சில இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க புக்கில். ராஜேந்திரா 1 எஸ்டாப்ளிஷ்ட் ஏ வேதிக் காலேஜ். ஸோ ராஜேந்திரா 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேதிக் காலேஜுமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சோலா எம்பையர் வந்து எப்படி எண்டாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்கல் சீஃப்ஸ் எல்லாம் வந்து நிறைய க்ரோ ஆரம்பிச்சுக்காங்க. பாண்டியாஸுமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்வேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இதாகிடும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்சிபுரம் இதெல்லாம் வந்து லாஸ்ட் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பாண்டியா ரூலர் ஜாட்டவர்மன் சுந்தர பாண்டியா 1. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சோலா கேபிட்டலில் வந்து ஃபுல் இது பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு மென்ஷன் ஆகிருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் சோலா டைனஸ்டி வென் கிங் மாரவர்மன் குலசேகர பாண்டியா 1 டிஃபீட்டட் த லாஸ்ட் கிங் ராஜேந்திர சோலா 3. ஸோ பாண்டியா ரூலர் இருக்காங்களே இவங்க மாரவர்மன் குலசேகர பாண்டியன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சோலா கிங் ராஜேந்திர 3 வந்து டிஃபீட் பண்ணுவாங்க ஃபைனலாக அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியாஸோட ரூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ யூபிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ பார்த்தா போதும், இதோட டீப்பாக போகணுன்னு அவசியம் இல்லை. அதே நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் படிக்கணுன்னா கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சிலுமே வந்து நீங்கள் குரூப் 1க்கு படிக்கணுன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடிக்கு வந்து இந்த குரூப் சி அதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக போகணுன்ட்டு வந்து நான் நினைக்கல. நம்ம சிம்பிளாக படித்தா போதும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டரில் இருக்கிற அந்த பேரெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஞாபகம் வர்றதில்ல. ஒரு சில மற்ற பேரெல்லாம் வந்து ஞாபகம் இருக்குது, ஒரு சில அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது இங்கிலீஷில் படிக்கிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் இதுவாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வர்றதில்ல. பட் ஓகே, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கா இல்லையான்ட்டு வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில்.
மேபி உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு வாட்டி சதீஷ் சந்திராவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். சதீஷ் சந்திராவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ மற்றபடிக்கு நீங்கள் வந்து இதை ரிவிஷன் பண்ணுங்கள். நானும் வந்து ரிவிஷன் பண்ணுவேன். நானும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இதை வந்து படித்து பார்ப்பேன். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம் சவுத் இந்தியா த சோலா எம்பையர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லலாம்னா 6லேருந்து 8th century டைம் பீரியடில் வந்து நம்ம பல்லவாஸ் பாண்டியாஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ பல்லவாஸ் பாண்டியாஸ் கிட்டேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் நேவி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இவங்க டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாலெலாம் வந்து நம்ம ட்ரேட் பண்ணாங்க. நம்ம மீன்ஸ் அவங்க ட்ரேட் பண்ணாங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியாலெலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நேவிஸ் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவோட சம் பார்ட்ஸ் எல்லாம் கூட கேப்சர் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இதில் இவங்க சொல்ல வராங்க. ஸோ லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா 9th century வந்து சோலா எம்பையர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சோலா எம்பையருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் நேவி இருந்துச்சு. ஸோ இவங்க ஸ்ரீலங்காவில் கூட கான்குவர் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் எல்லாமே. ஸோ சவுத் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸுக்கு கொண்டு போனது வந்து பார்த்திங்கன்னா சோலா எம்பையர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ரைஸ் ஆச்சு அப்படின்ட்டு வந்து ஒரு ஹெட்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க சதீஷ் சந்திராவில். ஸோ இதுலேயுமே நீங்கள் பார்க்கலாம் ஃபவுண்டர் வந்து விஜயாலயான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பல்லவாவோட ஃபியூஜிட்டரியாக இருந்தாங்க அப்படின்ட்டு இதில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஈஸியாக இருந்தில்லை. இவங்க பவருக்கு வந்தாலும் இவங்களுக்கு வந்து ராஷ்டிரகூட்டாஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணா 3 வந்து பார்த்திங்கன்னா சோழ ரூலரை வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க நம்ம பார்த்தோம்ல ராஷ்டிரகூட்டாஸ் டைம் பீரியடில். ஸோ அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு செட்பேக்காக இருந்துச்சு. லேட்டராக கிருஷ்ணா 3 இறந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரேப்பிடாக வந்து ரிகவர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சோலாஸ். ஸோ சோலாலே கிரேட்டஸ்ட்டு சோழா ரூலர் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜா 1 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க பையன் ராஜேந்திரா 1. ஸோ டைம் பீரியட் வந்து லைட்டாக பார்த்துங்க. 985லேருந்து 1014, 1014லேருந்து 1044. ஸோ இந்த 2 ராஜாங்க பேர் தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ டைம் பீரியட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவுமே வந்து இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து மென்ஷன் ஆகிருக்கு. நேவல் எக்ஸ்பெடிஷன் வாஸ் த கான்குவெஸ்ட் ஆஃப் மால்தீவ்ஸ். ஸோ மால்தீவ்ஸுமே இவங்க வந்து கான்குவெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேந்திர 1 வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா பவரில் இருக்கும்போதே வந்து அப்பாயிண்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஹீ கேரிட் ஃபார்வர்ட். ஸோ ராஜேந்திர 1மே வந்து பார்த்திங்கன்னா அனெக்சேஷன் பாலிசி வந்து கேரி பண்ணுவாங்க அப்படின்னா கான்குவெஸ்ட் பண்ணுறது. இம்பீரியல் நம்ம பார்த்தோம்ல மீனிங் அப்படின்னா கான்குவெஸ்ட் பண்ணுறது வந்து இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஃபுல் ஸ்ரீலங்கா வந்து கேப்சர் பண்ணுறது. ஸோ ராஜராஜா டைம் பீரியடில் வந்து ஃபுல் ஸ்ரீலங்கா கேப்சர் ஆகிருக்கிறது. சம் நார்த்தன் பார்ட்ஸ் வந்து கேப்சர் ஆகிருக்கும். பட் ராஜேந்திரா டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்ரீலங்கா வந்து கான்குவெஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிவா விஷ்ணு டெம்பிள்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு இதுலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து ராஜேந்திர 1 பண்ண எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா கலிங்காலேருந்து பெங்காலுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்த்தோம்ல மஹிபாலா வந்து தோக்கடிப்பாங்கன்னுட்டு அதே தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தா வந்து அட்டாக் பண்ணிட்டு போனாங்கல்ல அந்த ரூட்டை வந்து இவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன் புக்கில் இல்லை. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் நோட் பண்ணலாம். ஸோ அதை கமெமரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழான்ற டைட்டில் வந்து இது பண்ணிப்பாங்க. டைட்டில் இல்லை இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு டைட்டில் ப்ளஸ் கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள் வந்து கட்டுவாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ நேவல் எக்ஸ்பெடிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவிஜய் எம்பையருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணியிருப்பாங்க. கதரமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க அமைச்சிருப்பாங்க. ஸோ அதில் கதரம் கொண்டான்ற டைட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ சைலேந்திர டைனஸ்டி ஸ்ரீவிஜய் எம்பையரில் வந்து பார்த்திங்கன்னா சைலேந்திர டைனஸ்டி வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து புத்திஸ்டாக இருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ராஜேந்திர 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த சைலேந்திர டைனஸ்டி ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ராஜேந்திர 1 கிட்ட, இந்த மாதிரி புத்திஸ்ட் மோனாஸ்ட்ரி வந்து நாகப்பட்டினமில் வந்து எங்களுக்கு கட்டி கொடுங்கன்னுட்டு. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்டி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் ஒரு சில வில்லேஜுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக, ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ கதரமே வந்து இவங்க கான்குவெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் சொன்னால கான்குவெஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம்.
இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலே வந்து சோலா லேக்காக இருந்துச்சு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சதீஷ் சந்திராவில், ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் சைனாக்குமே வந்து இவங்க எம்பசிஸை வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்களாமா. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து ஒரு சில விஷயம் கொடுத்துருக்காங்க, அவ்வளோவும் இம்பார்ட்டண்ட் இல்லை. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாளுக்கியாஸ் கூட கான்ஸ்டண்ட்டாக வந்து சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த சாளுக்கியாஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து கல்யாணி சாளுக்கியாஸ்ன்னு சொல்லுவாங்க. கல்யாணியில் கேபிட்டல் வச்சு இவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இவங்களுக்கும் சோலாஸ்க்கும் சண்டை நடக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா சோலாஸ் வந்து சாளுக்கியாஸ் வந்து அடிக்கடி தோக்கடிச்சிட்டா அவங்க வந்து பிளண்டர் பண்ணுறது, ரேன்சாக் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் செட்டிலிங் மிலிட்ரி காலனிஸுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பாண்டியர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி மிலிட்ரி காலனியை வந்து செட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்தோம்ல உத்தர்மேரூர் இன்ஸ்கிரிப்ஷனில், ஸோ அது ரிலேட்டடாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டிக்ளைன் கிட்டத்தட்ட 13th century வந்து டிக்ளைன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பிளேஸ் ஆஃப் சோலாஸ் வாஸ் டேக்கன் பை பாண்டியாஸ். ஸோ லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா ஹொய்சாலாஸுமே சவுத்தில் வந்து டெவலப் ஆகிடுவாங்க. யாதவாஸ் இந்த மகாராஷ்டிரா இருக்குல்ல அந்த இடத்துல, காக்கட்டியாஸ் இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆவாங்கன்னுட்டு. ஸோ நம்ம இந்தியா மேப்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காக்கட்டியாஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாதவாஸ், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹொய்சாலாஸ். ஸோ இது வந்து யூபிஎஸ்சி கேட்டிருக்கு ஆல்ரெடி, இது வந்து கேட்டிருக்கு. ஸோ இது வந்து நம்ம டிஎன் புக்கில் கொடுக்கல, பட் இதில் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சி ஆல்ரெடி கேட்டிருக்கு, நீங்கள் வேணால் எடுத்து பார்க்கலாம். லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து இந்த ஹொய்சாலா, யாதவாஸ், காக்கட்டியாஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சல்தனத்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சோலா கவர்மெண்ட் பற்றி ஒரு சில விஷயம் இதில் கொடுத்துருக்காங்க. சேம் தான், இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜா வந்து அடிக்கடி விசிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம்மா, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடந்துகிட்டு இருக்குது, ப்ராப்பராக இல்லையான்னுட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கோ போலோ பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கோ போலோ வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணும்போது என்ன பார்த்தாங்கன்னா, ராஜா இறந்தவொடனே அந்த ராஜாவோட அந்த ஃபெனரல் இருக்குல்ல அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சோல்ஜருமே வந்து இறந்துடுவாங்களாமா. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாக்ஸரேஷன் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம டிஎன் புக்கில் இல்லை. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம டிஎன் புக்கில் இருக்குது ஆல்ரெடி. ஸோ நாடு நம்ம பார்த்தோம்ல, பேசிக் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் என்னன்னுட்டு நாடு குரூப் ஆஃப் நாடு வந்து பார்த்திங்கன்னா வல்நாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ மண்டலமாக வந்து பார்த்திங்கன்னா டிவைட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு சோலா ஸ்டேட்டு. ஸோ கில்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாவா, சுமாத்ராக்கெல்லாம் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. லேண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணிகிட்டு இருந்தாங்க அன்றைக்கி நம்ம பார்த்தோம்ல, மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இன்கம் பார்த்திங்கன்னா நிறைய டோல் ட்ரேட்லேருந்துமே இவங்க வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ரொஃபஷன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து இவங்க கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் பக்கத்து நைபரிங் டெரிட்டரிஸ் இருக்குல்ல அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரேன்சாக், பிளண்டரிங் எல்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 2 அசம்பிளி இருக்குது, ஊர் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சபா இல்லைனா மகாசபான்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ ஊர் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசம்பிளிஸ், மகாசபா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராமன்ஸ் வில்லேஜ் நம்ம பார்த்தோம்ல, பிரம்மதேயா இல்லைனா சதுர்வேதி மங்கலம் அது. ஸோ அக்ரஹாரம்ன்ட்டு இதை சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் நம்ம பார்த்தோம்ல, ஸோ அந்த சபா இல்லைனா மகாசபா, ஸோ அதில் வந்து எலெக்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு நம்ம பார்த்தோம்ல. அது கூட வந்து பார்த்திங்கன்னா எஜுகேட்டடாக இருக்கணும் அப்படின்னா அந்த 4 வேதாவும் தெரிஞ்சிருக்கணும், ப்ராப்பர்ட்டி இருக்கணும். ஸோ ஏஜ் கூட வந்து பார்த்திங்கன்னா 70க்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டுலாம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அது ரிலேட்டடாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரிட்டையர் ஆகிடணும், அதுவுமே இதில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ பக்தி மூமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க டைம் பீரியடில் கிளைமேக்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பக்தி மூமெண்ட்டெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 7 இல்லைனா 5 ஸ்டோரி ஹவுசஸ் கூட இருந்துச்சு சீஃப்து அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்குது. பட் எந்த விதமான பேலஸோ எதுவுமே வந்து நம்மளுக்கு இப்போது பார்த்திங்கன்னா கிடைக்கல. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சர்வைவ் ஆகலை அப்படின்ட்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. டெம்பிள்ஸ் ஆர்கிடெக்சர் வந்து மெயினாக திராவிட ஆர்கிடெக்சர் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து விமானன்னு சொல்லுவோம் மேலே அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து திராவிட ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து திராவிட ஆர்கிடெக்சர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக மீன்ஸ் டீட்டெயிலாக தெரிலனாலும் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ டெம்பிள்லே வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூம் எல்லாம் இருந்துச்சு. டெம்பிள்லே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சென்டராக இருந்துச்சு.
ஸோ ரிச் டொனேஷன் எல்லாம் கூட இதில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அர்லி எக்ஸாம்பிள் ஆஃப் திராவிட டெம்பிள் வந்து கைலாஷ்நாத் டெம்பிள் அட் காஞ்சிபுரா, நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சேன்ல. ஸோ அதுவும் சொல்லியிருக்காங்க. லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா சாளுக்கியாஸ், ஹொய்சாலாஸ் இவங்க கூட வந்து நிறைய டெம்பிள் கட்டுவாங்க அப்படின்ட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ கோம்டேஸ்வரா பற்றி இதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு ஜெயினிசம் ரிலேட்டடாக. நடராஜர் ஓட ப்ரௌன்ஸ் ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன்ஸ் ஸ்டாச்சு வந்து இது பண்ணியிருப்பாங்க. சான்ஸ்கிரிட் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் லாங்குவேஜாக இருந்துச்சு. மீன்ஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரித்தை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா தமிழுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இந்த ஆழ்வார்ஸ், நாயனார்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பன் ராமாயணம் பற்றி இதில் வந்து மென்ஷன் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா ஓகே இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பார்க்கலாம். நானை who lived at the court of Chalukyan king began the Telugu version of Mahabharata. ஸோ தெலுங்கு வெர்ஷன் ஆஃப் மகாபாரதா வந்து ஸ்டார்ட் பண்ணது யார்? நானை. பட் கம்ப்ளீட் பண்ணது யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திக்கண்ணா. ஸோ இது வந்து டிஎன் புக்கில் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து சதீஷ் சந்திராவில் வந்து என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்து இது என்ன, நான் வந்து ஒரு படிச்சுட்டே போன மாதிரி வந்து உங்களுக்கு தெரிய வரும் ஃபீலிங். நிறைய பேர் யோசிப்பீங்க என்ன இவங்க வந்து ஒரு படிச்சுட்டே போயிட்டுருக்காங்கன்னுட்டு. ஸோ இந்த சாப்டரில் வந்து ஸ்டோரியாவோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவோ வந்து எதுவுமே இதில் இல்லை. பட் மெயினாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான் இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சாப்டரை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஒரு சிலர் இந்த நார்த் சைடு இருக்காங்களா அவங்க ஸ்கிப் பண்ணிடுறது. அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட்டு நான் இப்போ உங்களுக்கு நான் சொன்ன பாரு அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது. நானே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பண்ணி விட்டுட்டேன் ப்ராசஸை. அவங்கெல்லாம் வந்து நோட்ஸில் படிப்பாங்க ஆல்ரெடி. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த சாப்டரில் வந்து நீங்கள் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மெயினாக அந்த ராஜராஜா 1 ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜேந்திரா 1 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபவுண்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இவங்க வந்து இரிகேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவிஷன் மெயினாக. ஸோ நம்ம பார்த்தோம்ல டிவிஷனில் வந்து மண்டலம், நாடு, வல்நாடு, ஊர், சபா, நம்ம பார்த்தல நகரமில் நம்ம பார்த்தல நகரட்டார். ஸோ இதெல்லாமே வந்து நட்டார், நகரட்டார். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். யூனிட், லேண்ட் மெஷர்மெண்ட் யூனிட் நம்ம பார்த்தல அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறமா லேபருக்கு வந்து நம்ம பார்த்தல வெட்டி, அப்புறமா இந்த இன்னொரு டேர்ம் இருந்துச்சுல பாருங்கள், நானே வந்து இப்போ டக்குன்னு மறந்துட்டேன், ஞாபகம் இருக்குது பட் அது ப்ரொனவுன்ஸ் வரல. ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் பேரெல்லாம், ஓகேவா. நெக்ஸ்ட் நீங்கள் இன்னும் எது இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இவங்க டைம் பீரியடில் வந்து கம்பன் ராமாயணம் இந்த டைம் பீரியடில் ஆச்சு, இது இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் தெலுங்கு வெர்ஷன் ராமாயணம் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல நானே, இதை கம்ப்ளீட் பண்ணது திக்கானா. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நம்ம வந்து இதில் டீப்பாக போகணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணலாம். மற்ற சாப்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்னும் மற்ற சப்ஜெக்ட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப டீப்பாக போகாதீங்க, இவ்வளோ நீங்கள் வந்து படித்தா போதும். மற்றபடி கரண்ட் அஃபேர்ஸில் எதனா வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து செங்கோலுமே வந்து பார்லிமெண்ட் இது பண்ண டைமில், இனாக்ரேட் பண்ண டைமில் நம்ம வந்து நியூஸில் பார்த்தோம். ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டாக ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சரில் எதனா இப்போ எதனா பை சான்ஸ் எதனா ஒரு எவிடன்ஸ் கிடச்சிச்சு, எதனா எக்ஸ்கவேஷனில் கிடச்சிச்சு, இல்லை எதனா வந்து நியூஸில் நம்மளுக்கு தெரியாதது வந்து நியூஸில் வந்துச்சுன்னா, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சதே கூட நியூஸில் வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும், ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸை வந்து இதோட முடிச்சிக்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ எப்படி இருந்துச்சு கிளாஸ்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த சாப்டர் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், வேறு யாருன்னா பெட்டராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கள்ல அது போய் ஒரு வாட்டி பாருங்கள். எந்தே பார்க்கணுன்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. மெயின் மோட்டிவ் புரிஞ்சிக்கணும், யூபிஎஸ்சி கிளியர் பண்ண, ஓகேவா. யார் சொல்லி கொடுத்தா என்ன, யார் சொல்லி கொடுக்குறாங்களோ, யார் சொல்லி கொடுக்குறது நம்மளுக்கு கிளியராக புரியுதோ அதை நம்ம பார்க்கலாம், ஓகேவா. ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன்.